மொபைல் வந்து 7 மாதம் ஆச்சு. மக்கள்லாம் பெரிய அப்கிரேட் எதிர்பார்க்குறாங்க. ஏதாச்சும் அப்கிரேட் கிடைக்குமா? ஹலோ தலைவரே, பாஸு என்ன திரும்ப மாட்டேன்? என்ன நீ டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுன்னு சொன்னாதான் நான் திரும்புவேன். ஓ, நீ வைத்தியரா? தப்பான இடத்துக்கு வந்துட்டேன் போலயே. வைத்தியரா? டே டே டே, நீ தேடி வந்தால் நான் தான். உனக்கு என்ன அப்கிரேட் தானே வேணும்? ஆமாம். பஸ் 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 ஒரு 250 மெகா பிக்சல் கேமரா. ஐயோ. தலைவரே, அப்புறம் அந்த ஸ்னாப் டிராகன் 8000 ஒன்று ப்ராசஸர் ஏதாவது பார்த்து பண்ணி வாய்க்கு வந்ததெல்லாம் கேட்குறியடா. போய் தொலை. இன்னொன்று மறந்துட்டேன், ஒரு 50,000 mAh பேட்டரி போதும். நாங்கள் பவர் பேங்க்லாம் விற்கிறதில்ல தம்பி. இல்லை, நான் ஃபோனில் தான் கேட்டேன். ஃபோனுக்கு 50,000மா? ஜென்ரேட்டர் ரன் பண்ண போகிறானா? என்ன இலவோ மந்திரம் வேற மறக்குது. கடைசி 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 எனக்கு வந்து டிசைன், டிஸ்ப்ளே, கேமரா. கொஞ்ச நேரம் பேசாம பண்ண முடியல. டேய் வைத்தியர், என்னடா போடா நீ ஒரு போடா. அண்ணனுக்கு வந்திருக்கிறதே இன்னும் எதுவுமே மாறல. அதான் தொல்லுன்னு மாறி இருக்கலப்பா. ஒரு நிமிஷம் மறந்துட்டேன். ஜெய் மல்டிவர்ஸ். எப்படி அண்ணனோட சிம்பிள்? Infinix Note 12 series the Doctor Strange Multiverse of Madness. இதுக்கு முன்னாடி எந்த ஃபோனுக்குமே இந்த மாதிரி மீடியா கிட்ட அனுப்பிச்சது இல்ல. இதே விஷயத்தை காசு போட்டு வாங்குறவங்களுக்கும் கொடுத்தா நல்லா இருக்கும். அப்படி கேளுங்க, அறிய வரட்டும். முதல்ல அந்த கால மந்திரங்கள் இருக்கிற அந்த கீ செயின், இது என்னங்க கழுத்துல போற செயினா? இது ஒன்னு ஹேண்ட் செயினா, இது வந்து கழுத்துல போடுறதா. ஸோ இது வந்து ஒரு ஃபோன் ஹோல்டர். அப்புறம் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ், இது என்னது? மேக்னெட். ஆமாம், மேக்னெட்டு. எதில் ஃப்ரிட்ஜில் ஒட்டுறதுக்கா? அடிச்சாமத்தில் நான் ஏன்டா சுடுகாத்துக்கு போகிறேன். ஸோ இதில் வந்து நோட் 12 சீரிஸில் வந்து டர்போ அப்படின்ற தனி ஒரு எடிஷன் வந்து கொண்டு வராங்க. அதுக்கு தனியாக வந்து ஒரு கேஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதை தனியாக கொடுக்குறாங்க போல். ஓகே, கேஸ் நல்லா இருக்குங்க. வீடியோவில் பார்க்குறப்போ வந்து அப்படியே பிரம்மாண்டமாக இருக்க மாதிரி தெரியும். ஒரு நார்மல் கேஸு, அதில் அந்த பிரிண்டட் போட்டிருக்காங்க. உள்ள அந்த டெக்ஸ்சர் நல்லா இருக்கு. டெம்பர்டு கிளாஸ் பரவாயில்லைங்க. இதெல்லாம் எவனும் தரதில்லை. டர்போ எடிஷன் என்ன இப்போ 20,000 ரூபா இருக்குமா? ஒரு டிஷர்ட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோடது நோட் 12 டர்போ. ஸோ இதான் இந்த ஃபோனு. இதோட பாக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட தீம்லேயே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள ஒரு பாக்ஸா? என்னடா அது பித்தலாட்டமாக இருக்குது. இங்கே ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க, இங்கே ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. இன்ஃபினிக்ஸ் நோட் 12 டர்போ. டெக்ஸ்சரும் இந்த தடவை நல்லா கொண்டு வந்திருக்காங்க. அந்த பாக்ஸ் டைப்பில் தான் ஃபோனுமே இருக்குது. நல்லா இருக்குது ஃபோன். ஆன் பண்ணுறப்ப மார்வல் தான் பார்ப்போம். மார்வல்லாம் வரலப்பா. XOS அவங்களோட OS தான் வந்து வருது. வேற என்னத்த அன்பாக்சிங்ல காட்டுறதுக்கு? 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர்பா, டைப் சி சார்ஜிங் கேபிள். கம்பெனி தரக்கூடிய அரிசிய பொருள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ள ஸ்டிக்கர் இருக்கும். இதுக்கப்புறம் இது எக்ஸ்க்ளப்போட மெம்பர்ஷிப் கார்டு, அப்புறம் வாரண்டி கார்டு, யூசர் மேனுவல். இதுக்கும் தனியாக கேஸ் கொடுக்குறாங்க. ஒரு டிபியூ கேஸும் ஸ்க்ரீன் கார்டும் ஒட்டி வருது. ஆனாலுமே தனியாக ஒரு கேஸ் இருக்கு போல. மேபி இது வந்து வாங்குறவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதை தனியாக வாங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஏன்னா அது பின்னாடி வந்து ப்ரைஸ் வேற போட்டிருக்கு, 1000 ரூபா போட்டிருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டு உள்ளே போகலான்னு நினைக்கிறேன். இது வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட ஸ்பெஷல் எடிஷன் கிடையாது. அவங்களோட கோ ஸ்பான்சர்ட் வித், அதாவது இப்போ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்திருக்கு இல்லையா, அதனால இதை வச்சு இந்த ஃபோனை விற்க ட்ரை பண்ணுறாங்க. வேறு எதுவும் கிடையாது. ஸோ ஸ்பெஷல் அப்படின்னு எதுவும் கிடையாது. இன்ஃபினிக்ஸோட சேர்ந்து அவங்களோட மெர்ச்சன்டைசஸில் தான் நீங்கள் வாங்கிக்கலாம். அது தனியாக தான் நீங்கள் வாங்கணும். அண்ட் அந்த டெம்பர்டு கிளாஸ், அந்த கேஸுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தனியாக தான் வாங்கணும். நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இந்த ஃபோன் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த இன்ஃபினிக்ஸ் நோட் 12 பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா நோட் 12 டர்போ அப்படின்ற 2 மாடல் இருக்கு. ஸோ ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ்லாம் இல்லை. அதோட ப்ராசஸர், டிசைன், RAM, ROM இது மட்டும் தான். இப்போ இந்த போன்ல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிளா புரியுற மாதிரியே சொல்லிடுறேன். போன ஜெனரேஷன்ல Infinix Note 11, Note 11S அப்படின்னு 2 போன் இருந்துச்சா. Infinix Note 11ல இருக்க AMOLED டிஸ்ப்ளே எடுத்து Note 11Sல இருக்க அதே ஸ்பெக்கை கொடுத்து Note 12 Turbo அப்படின்னு லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸாக்டா சொல்லணும் அப்படின்னா ஒரு 6.7 இன்ச் ஃபுல் HD பிளஸ் AMOLED டிஸ்ப்ளே. ஆனா 1000 nits வந்து பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்த போன்லயுமே Infinix இதை கொடுத்தது கிடையாது. ஆனா ரெஃப்ரெஷிங் ரேட் வெறும் 60 Hz தான். இல்ல எனக்கு 90 Hz வேணும், AMOLED வேணும், இல்ல இன்னும் பெட்டரான டெக்னாலஜி வேணும் அப்படின்னா G52ல POLED டிஸ்ப்ளேல நீங்க வந்து போன் வாங்கிக்கலாம். இல்ல Redmi Note 11ல பாத்தீங்கன்னா 90 Hz ஓட AMOLED டிஸ்ப்ளேயோட 1000 nits பிரைட்னஸ் இவங்க கொடுக்குறாங்க. அதே விஷயத்தை வாங்கிக்கலாம். ஸோ இருந்தாலும் Infinix நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து காட்டியிருக்காங்க. மிச்ச பிராண்ட் ரெட்மியா இருக்கட்டும், ரியல்மியா இருக்கட்டும், பெரிய பெரிய பிராண்டுக்கு நாங்களும் நல்ல ஈக்குவலாகவே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஃபோனில் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே இதுலையும் இருக்கு. ப்ராசஸர் எனக்கு ஒரு 15,000 ரூபாய் செக்மெண்ட்ல எனக்கு ஒரு நல்ல பர்ஃபார்ம் பண்ற மாதிரி 4G ப்ராசஸர் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா போன ஜென்ரேஷன்ல இருந்து அதே ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க G96. இந்த பட்ஜெட்ல இருக்க மிச்ச எல்லா ஃபோன்லையுமே மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா Snapdragon 680 இருக்கும். ஆனால் இங்கே G96
கம்பேர் பண்றப்ப ஸ்லைட்டான பெட்டரான ப்ராசஸர் தான். ஆனா இதை விட பெட்டரான ப்ராசஸர் பாத்தீங்க அப்படின்னா IQ Z6ல இருக்கும் 695. அது ஒரு 5G ப்ராசஸர். கம்பேர் பண்றப்ப பர்ஃபார்மன்ஸ்மே நல்லா தான் இருக்கும். ஆனா என்ன மேட்டர்னா இங்க 8GB ஸ்டோரேஜ் கிடைக்கும், அங்க வெறும் 4GB தான் கிடைக்கும். எங்க AMOLED டிஸ்ப்ளே இருக்கும், அங்க LCD 120 Hz கொடுப்பாங்க. ஏதாவது ஒண்ணு காம்ப்ரமைஸ் பண்ணாதான் இன்னொன்னு பெட்டரா கிடைக்கும். உங்களுக்கு எது வேணும்ன்றத நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. சோ இந்த பட்ஜெட்ல இது பெஸ்டான ப்ராசஸர் அப்படின்னு சொல்ல வரல. 4Gல எனக்கு ஓகேவா பர்ஃபார்மன்ஸ் இருந்தா போதும். AMOLED டிஸ்ப்ளே வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல காம்பினேஷன்ல ஹார்ட்வேர் கொடுத்திருக்காங்க. முக்கியமா 15,000 க்குள்ள 8GB RAM 128GB இன்டர்னல் இருக்க ஒன் ஆஃப் த ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். அந்த தேவைக்காக தேவைப்படுறவங்களுக்கு இது தேவைப்படலாம். இதுலயே RAM கம்மியா 4GB 6GB வேரியன்ட் இருக்கு, இல்ல அதுல வந்து MediaTek Helio G88 கொடுத்திருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அது நார்மல் நோட் 12, இது டர்போ எடிஷன். அதுக்கும் இதுக்கும் இந்த டிஃபரன்ஸ் மட்டும் தான். அது போக லைட்டா டிசைன் மாறும். தென் கேமராவும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். டிஃபரண்ட் காமிக்கணும்ன்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரால முதல்ல 2 மெகாபிக்சல் மேக்ரோ 2 மெகாபிக்சல் டெப்த் இருந்துச்சு. அதை தூக்கிட்டு 2 மெகாபிக்சல் பொக்கே AI லென்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா அதே 16 மெகாபிக்சல் செல்ஃபி ஃபிளாஷோட இருக்கும். கேமரா ஃபீச்சர்ஸும் புதுசா சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. போர்ட்ரேட், பியூட்டி மோடு, AR ஷாட், ப்ரோ மோடு, டாக்குமெண்ட், டைம் லாப்ஸ், பேனோரமா இது மாதிரி தான் கொடுத்திருக்காங்க. ஆனா வீடியோ இப்போ வரையுமே பாத்தீங்க அப்படின்னா எல்லா Infinix ஃபோன் மாதிரி இதுலயும் 2Kல மட்டும் தான் எடுக்க முடியும். போட்டோஸ் ஓரளவு ஓகே, நிறைய ஷேக் ஆன போட்டோஸ் தான் வந்து இன்டோர்ல எடுக்கிறப்ப கிடைக்குது. அவுட்டோர்ல போட்டோஸ் ஓகே, அண்ட் செல்ஃபியுமே பாத்தீங்க அப்படின்னா ஓகே அப்படின்ற லெவலுக்கு இருக்கும். இதை விட பெட்டர் கேமரா இருக்கிற போன் 15,000 ரூபாய்க்கு உங்களால வாங்க முடியும். இதுதான் பெஸ்ட்னு கிடையாது, நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டே போறாங்க அப்படின்னு வேணா சொல்லலாம். Infinix கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை காட்டுறது நல்லாவே ஃபீல் ஆகுது. UI பாத்தீங்கன்னா என் பேக்ரவுண்ட் மாதிரியே ஓரளவு நல்ல கலர்ஃபுல்லா கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஐபோன்ஸ்ல பார்த்திருப்போம் இல்லையா, அதே மாதிரி நிறைய விஷயங்களை வந்து லைட்டா கொண்டு வந்தாலும் XOS 10.6 பாத்தீங்க அப்படின்னா நிறைய வகையில வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ Android 12 இருக்கு. நீங்க நார்மல் Infinix Note 12 வாங்குனீங்க அப்படின்னா Android 11 தான் இருக்கும். டர்போ எடிஷன் வாங்குனீங்க அப்படின்னா Android 12 வந்து கொடுப்பாங்க. ஆல்ரெடி Infinix போன்ல பார்த்தா அதே ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் இங்கேயும் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான புது ஃபீச்சர்ஸ்மே வந்து கொடுத்துருக்காங்க. உள்ள செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அண்ட் ப்ளோட்வேர்ஸ் ஆட்ஸ் கண்டிப்பா இதுலயும் இருக்குப்பா, அதை தெரிஞ்சுக்கோங்க. இதை தவிர வேற இந்த போன்ல என்ன புதுசா சொல்ல அப்படின்றது எனக்கும் தெரியல. ஏன்னா இது ஆல்ரெடி Note 11 இருந்து அதே ஃபீச்சர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட், ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குப்பா. 20,000 ரூபாய்க்கு போன் வாங்கினா கூட ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுக்கறது இல்லை, இங்க ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. சவுண்டும் கேட்கறதுக்கு ஓரளவு டீசென்ட்டா இருக்கு. அண்ட் சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஃபேஸ் அன்லாக்மே பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு நல்லாவே இருக்கு. முக்கியமா டிசைன் ஸ்டார்டிங்ல இதை பேசி இருந்திருக்கணும். ஸோ டிசைன் ஓரளவு நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஒரு பாக்ஸி டிசைன்ல கையில ஹோல்ட் பண்றதுக்குமே பாத்தீங்க அப்படின்னா போன் நல்லா இருக்கு. அதே மாதிரி அதர் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கும் பெருசா எதுவும் இல்லை. என்னோட ஃபீட்பேக் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல சொன்னேன் இல்லையா, ஒலிம்பிக் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ ட்ரை பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இப்போ என்னோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா பெருசா அப்கிரேட் அப்படின்னா எதுவும் இல்லை. ஆனா ரெட்மி ரியல்மிக்கு கம்பீட் பண்ற மாதிரி இந்த தடவை பாத்தீங்க அப்படின்னா நல்லாவே Infinix வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஸோ அது வேணான்றவங்களுக்கு இது ஒரு சாய்ஸாக இருக்கலாம், நீங்க பாத்துக்கோங்க. இன்னும் இந்த வைத்தியம் ரொம்ப நேரமா மாவு ஊத்திக்கிட்டு இருக்கேன். யோ என்ன பண்ணிட்டு இருக்க? மல்டிவர்ஸ் பண்ண ஓபன் பண்ண ட்ரை பண்ணிக்கிறேன் தம்பி, ஓபன் ஆக மாட்டேங்குது. எதுக்கு? அந்த 200 MP கேமரா அந்த மல்டிவர்ஸ்ல தான் எங்கேயோ இருக்கு, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஆமா, இதை ஓபன் பண்றதுக்கு மோதிரம் வேணுமே. இதா இருக்குல்ல. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நடிச்சிட்டு இருக்கறல? அட போப்பா. ஏய் என்னையா முறுக்கு சுட்டுக்கிட்டு இருக்க? தம்பி ஓபன் ஆயிரும். ஓபன் ஆயிருமா?